ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜிஸ் டெலிகசி. இன்றைக்கி ஒரு ரொம்ப சூப்பர் டேஸ்டியான சன்னா மசாலா பார்க்க போகிறோம். சோலே மசாலான்னு சொல்லுவோம். நம்ம கொண்டக்கடலையில் செய்கிறது. இது ஒரு பஞ்சாபி டிஷ். தாபாவில் அண்ட் நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் கண்டிப்பாக இது இருக்கும். அவங்க ரோட்டி, பூரி, புலாவ் எல்லா கூடவும் சர்வ் பண்ணுவாங்க. நம்ம தோசையோடு கூட சர்வ் பண்ணலாம். வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியண்ட்டோடு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு சன்னா ஒரு 8 hours ஊற வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அது குக்கரில் போட்டு ஒரு பே லீஃபோடு வச்சு நம்ம இது ஒரு 8 whistles வேக விடுறோம். ஊற வச்ச கொண்டக்கடையில் உப்பும் பிரிஞ்சி இலையும் போட்டு ஒரு 8 whistle வச்சு எடுத்துட்டேன். நல்லா வெந்து எடுத்திருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் எடுத்திருக்கேன். இதோடு கூட பட்டை, கிராம்பு, சீரகம், பிரிஞ்சி இலை கூட ஒரு ஏலக்காய் போடணும். அது மறந்துட்டேன், அப்புறமா போடுறேன். மற்ற ஸ்பைஸ் எதுவுமே ஆட் பண்ணல. பிகாஸ் நான் சன்னா மசாலா பவுடர் ஆட் பண்ண போகிறேன். நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். இது நல்லா ஃப்ரை ஆகணுங்க. கலர் மாறுற அளவுக்கு ஃப்ரை ஆகணும். தக்காளியை நான் அதுக்குள்ளே மிக்சியில் அரைச்சி வைக்க போகிறேன். இது கொஞ்சம் கலர் மாறுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது ஒரு சின்ன டிப். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும்னா அதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்கினா சீக்கிரம் கலர் மாதிரி வதங்கி வரும். ஸோ அந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள், கொஞ்சம் நல்லா கலர் மாறுது. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடுறேன். இது தாங்க நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நார்த் இந்தியன் டிஷ் எல்லாமே இஞ்சி பூண்டு வெங்காயம் இல்லாமல் நல்லா இருக்காது. அவங்க சோம்பு போட மாட்டாங்க, சீரகம், ஓமம் அந்த மாதிரி தான் போடுவாங்க. ஸோ அந்த தக்காளி அரைச்சோம் இல்லைங்களா, அதையும் இதில் போட்டுரும். அந்த மிக்ஸி அலசி கொஞ்சம் தண்ணியும் அதோட ஊற்றிடுறேன். நல்லா கொதித்து வரணுங்க. பாருங்கள், கலந்து விட்டுட்டேன். நல்லா இப்போவே ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. இப்போ ட்ரை பவுடர்ஸ் போட்டுடுறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், மிளகாத்தூள், இது கூட மல்லித்தூளும் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா சன்னா மசாலா பவுடர் போடுறதுனால. கூட சால்ட், இது மட்டும் கொஞ்சம் பார்த்து போடணும். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம சால்ட் போட்டிருக்கோம். சீரகத்தூள் இது கண்டிப்பாக போடணுங்க. இதுதான் அந்த சோலே மசாலா. நான் எவரெஸ்ட் பிராண்டில் வாங்கியிருக்கேன். அதுவும் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு நல்ல கரமாக வேணும்னா எக்ஸ்ட்ராவாக போடலாம். இது ஆம்ச்சூர் பவுடருங்க. அது ஒரு நல்ல ஒரு யுனிக் டேஸ்ட் கொடுக்கும். அதனால இதை போட்டுட்டேன். ஸோ போட்டு நல்லா கலந்து விடுறோம். அனார்தனான் மாதுளை பவுடர் கிடைக்கும், அதுவும் போடுவாங்க. பட் என்கிட்ட இன்றைக்கி அது இல்லை. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது கொதி வந்ததும் ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுறோம். ஒரு 5 minutes நல்லா விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் ஆயிரும். ஃப்ளேவர் நல்லா லாக் ஆகிருக்கும். பாருங்கள், சும்மா கம்ம ஸ்மெல் வருதுங்க திறக்கும் போதே. நான் முன்னே ஏலக்காய் மறந்துட்டேன் இல்லையா, அதை நான் கிள்ளி இங்கே போட்டுட்டேன். 2 ஏலக்காய் போட்டுட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டுருக்கலாம். கசூரி மேத்தி இருக்கு இல்லையா, அதை நல்லா க்ரஷ் பண்ணி போடுறோம். இந்த ஸ்டேஜில் அந்த அனார்தனான்னு சொன்னேன் இல்லைங்களா, மாதுளை பவுடர், அது போடணும். என்கிட்ட இல்லை. ஸோ வேக வச்ச சன்னா இருக்குது, அதையும் நான் போட்டுட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டேங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டுட்டேன். இந்த சன்னால அந்த ஃப்ளேவர் இறங்கணும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் நெய், நல்லா வீட்டில் காய்ச்சின நெய் இருந்தது. ஏன்னா இதில் முந்திரியோ கசகசாவோ தேங்காவோ எதுவுமே நம்ம ரிச்னஸ்க்கு போடலை. இதுக்கு அது எல்லாமே தேவைப்படாது. ஸோ நெய் மட்டும் போட்டுட்டேன். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன். அவ்வளோ தாங்க, கம்ம நம்ம சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நல்ல பஞ்சாபி ஸ்டைலுங்க, சூப்பராக இருந்தது. அதோடு ஒரு பச்சை வெங்காயம், லெமன் அண்ட் பச்சை மிளகாய் வச்சு நான் சர்வ் பண்ணியிருக்கேன். சப்பாத்தி, தோசை, பூரி, புலாவ், ஈவன் ஒயிட் ரைஸு கூட சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். பாய்.